ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா ஏசப்பாவை தேடுறவங்க யாருமே கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை. என் வாழ்க்கையில் நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ டோன்ட் நோ ஹவ் டு ரைட் மை அட்ரஸ். ஐ டோன்ட் நோ மெனி ஸ்பெல்லிங்ஸ். ஐ ஸ்டடிடு மை 9th standard 2 years. உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்க இங்கிலீஷ் டீச்சர் நான். எனக்கு இங்கிலீஷே சுத்தமாக வராது. என்னோடய சொந்த அட்ரஸ் கூட எனக்கு இங்கிலீஷ் எழுத தெரியாது. ஐ எம் ப்ரைசிங் த லார்ட் டு கிவ் சச் பிளாட்ஃபார்ம்ஸ் இன் மை லைஃப். நான் ஒர்க் பண்ணுற இடமே அப்படி தான். என்னை வந்து அப்போச போன இடத்துல ஆண்டவர் ஒர்க் பண்ண வைக்கல, எல்லாமே பெரிய பெரிய இடத்துல ஒர்க் பண்ண வச்சார். எல்லோரும் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சாட்சியும் என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் குழந்தைங்க முதல் கொண்டு ப்ளீஸ் லிசன் மீ கேர்ஃபுல்லி. ரைட், கவனிங்க. என்னோடய கெரியர் வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நான் சொல்லிட்டேன், நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். I didn't study in private institutions, but I had a lot of wish to study in Kongu College. Like that colleges are there in நார்த்துனா கரூர் சைடு. நான் கரூர் சைடு இருந்தனால சொல்கிறேன். பட் எங்கள் அப்பா அம்மா வந்து அந்தளவுக்கு வசதியில் படிக்க வைக்கிறதுக்கு. ஸோ என்னால் அப்படிலாம் படிக்க முடியல. நான் ரொம்ப ஏங்குவேன், நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணணும், அப்படி இப்படின்லாம். பட் என்னால் முடியவே முடியாது. ஸோ 9th ஃபெயில் ஆகி மறுபடியும் படித்து ஸோ 12th standard 6th படிக்கிறப்பயே ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னு சண்முகவேல் ஊரண்ணே அப்படின்னு சொன்னார். எதுக்குடா ஏசப்பா பற்றி சொல்கிறாரு? அக்கா சொன்னாங்க இல்லையா, முன்னாடி தமிழ் டீச்சர் பேசுனாங்க இல்லையா, அருமையாக சொன்னாங்க. ஞானம் வேணும்னா ஃபஸ்ட்டு வி மஸ்ட் ஹேவ் த ஃபியர் ஆஃப் காட். த பர்சன் ஹூ ஹேஸ் த ஃபியர் ஆஃப் காட் தே வில் பி அவங்க தான் ஞானத்தில் சிறந்தவங்களாக இருக்க முடியும். எல்லாருக்கும் புரியுதா? அப்போது எனக்கெல்லாம் சுத்தமாக அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. ஆனால் ஒன்று எனக்கு இருக்க ஒரே குவாலிட்டி, நான் ஏசப்பாவோட பிள்ளை. அதனால தான் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். எல்லா ஸ்கூல்லையும் என்னால் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியுது. தேனி வேலைமல்ல ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். அது போதி கேம்பஸ். எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ். சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் கால் வைக்க கூட எனக்கெல்லாம் தகுதியே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு யார் ஞானம் கொடுத்தாருன்னா ஏசப்பா தான் கொடுத்தாரு. சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன், கவனிங்க. பைபிள் சாப்டர் வச்சு ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க அந்த 10 minutesல ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் வித் கிறிஸ்டல் கிளியர். ரைட், மார்க் 4th மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 39வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. இன் இங்கிலீஷ் we can read. God gave strong orders to the wind and said the sea, peace, be at rest. And the wind went down and there was a great calm. கப்பலில் எல்லாம் போயிட்டுருக்காங்க. கப்பலில் ஏசப்பா போகிறாரு, அவங்க சீசர்லாம் போகிறாரு, கடலில் போயிட்டுருக்காங்க. திடீர்னு பெரிய காற்று அடிக்குது. பெரிய காற்றுனா அப்போச பையனை காற்றுல கப்பலவே புரட்டி போடுற அளவுக்கு காற்று அடிக்குது. இப்போ என்ன நடக்குது? எல்லாம் பயந்துட்டு, ஜீசஸ் நாங்கள்லாம் சாகர மாதிரி நீங்கள் நான் தூங்கிட்டுருக்கீங்க, ஏந்திரிங்க வந்து காப்பாற்றுங்கன்றாங்க. உடனே ஜீசஸ் வராரு. வந்துட்டு ஒரே வார்த்தை, பி குவைட். இன்னொரு கிளாஸ் டீச்சர்ஸ் ஆர் டெல்லிங் நோ, ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சொல்கிறாங்களா இல்லையா? ரைட், அதே போல் ஜீசஸ் வந்து கடலை பார்த்து சொல்கிறார், பி குவைட், இறையாதே அமைதலாக இரு. மை டியர் லவ்லி சில்ட்ரன், ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ டு ஸ்பீக் டு யுவர் ஃபியர். உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்கு இல்லையா, அந்த ஃபியரை பார்த்து சொல்லுங்கள், இறையாதே அமைதலாக இரு, என்னால் படிக்க முடியும். அவங்க சூப்பராக மோட்டிவேட் பண்ணாங்க. உங்களால் படிக்க முடியும். உங்கள் டீச்சர்ஸ் ஈவன் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம், உங்களோட பெற்றோர்கள் ஈவன் புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம். 95 எடுத்திருப்பேன், என்னது 95 தானா, ஏன் 90, ஏன் சென்டம் எடுக்கலை? நம்ம ரைட், சரி, ஓகே. சார் கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இறையாதே அமைதலாக இரு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயமான சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தையை தியானித்து இதன்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ரைட், நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்னோட சப்ஜெக்ட் விஷயத்துக்கு வரேன். ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு டெல் யூ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். முதலாவது பொதுவான சில காரணிகளை நான் தொகுத்து வழங்க விரும்புகிறேன். இரண்டாவதாக ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், குறிப்பிடப்பட்ட சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா கவனிங்க. லெஜிபிள் ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர், பிஜிடியாக ஒர்க் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஒரு 13வது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட சிபிஎஸ்சியில் 8 வருஷமாக இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் டீல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரோட அனலைசேஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெஜிபிள் ப்ரெசன்டேஷன்னா ரொம்ப தெளிவாக, கிறிஸ்டல் கிளியராக, ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து ப்ரெசன்டேஷன்லேருந்து அக்யூரஸிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ரீட் த கொஸ்டின் ட்வைஸ். ஒரு கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதை கண்டிப்பாக 2 தாட்டி. அப்போதைக்கு திடீர்னு பயம் வரும், ஐயோ உனக்கு புரியாதேன்னு சொல்லுவோம்.
ஏசப்பா என்ன சொன்னார்? இறையாதே அமைதலா இரு. ஃபஸ்ட்டு நடுங்கிறாதீங்க. கொஸ்டின் பேப்பர் வந்தோடையும் ஃபஸ்ட்டு நீங்கள் நடுங்கிறவே கூடாது. ரைட்? ரீட் த கொஸ்டின் ட்வைஸ். 2 முறை கொஸ்டினை படிக்கணும். இஃப் இட் இஸ் இங்கிலீஷ், டிரான்ஸ்லேட் இன் தமிழ். அதை வந்து நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அப்புறம் அந்த லெசனில் இருக்கக்கூடிய சினாரியோவை மைண்டு கொண்டு வந்து நீங்கள் அழகாக ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, ஃபாலோ த வேர்ட் லிமிட் அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் கொஸ்டின். சில கேள்விகள் நமக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், லாங் ஆன்சர்ஸ் இருக்கும். ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆர் கேரிங் 2 marks. ரைட்? இது வந்து 12th. லாங் ஆன்சர்ஸ் ஆர் கேரிங் 5 marks. சப்போஸ் 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 marksஸாக இருக்கும், லாங் ஆன்சர்ஸ் 6 marksஸாக இருக்கும். ஷார்ட் ஆன்சர்னால் ரைட் வேர்ட் லிமிட் யூ ஷுட் ரைட். ஷார்ட் ஆன்சருக்கு எவ்வளோ வேர்ட் லிமிட் எழுதலாம்? மினிமம் 4 to 5 sentences யூ ஷுட் ரைட். இஃப் இட் இஸ் த 2 mark, அது 2 mark கொஸ்டின். எங்கே கைது காடுங்க? 10th 12th. ரைட்? உங்களோட கவனத்திற்கு மெட்ரிக்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை சிபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இஃப் இட் இஸ் த ஷார்ட் ஆன்சர், அது ஷார்ட் ஆன்சராக இருந்தால் யூ மஸ்ட் கிவ் ஒன்லி 4 to 5 sentences. 4 to 5 வரிகள் நீங்கள் கொடுக்கலாம். ரைட்? எஸ். இஃப் இட் இஸ் த லாங் ஆன்சர், 6 mark கொஸ்டின்ஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மேண்டட்ரி. எது மேண்டட்ரி, எது கம்பல்சரினா கண்டிப்பாக 2 paragraph எழுதணும். யூ மஸ்ட் ரைட் 120 to 150 words. கண்டிப்பாக 2 paragraph எழுதணும். சில குழந்தைங்க ஒரு ஹேபிட் இருக்கும், இங்கே பிடிச்சாங்கன்னா இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க, ஒரே ஸ்டோரி மாதிரி எழுதுறேன். நாட் லைக் தட். அந்த மாதிரி எழுதாமல் நீங்கள் 2 பேராவை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. அப்படியே நல்லா டெக்கரேட் பண்ணி அழகா. டோன்ட் யூஸ் ஆல் கலர்ஸ். ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க, மேடம் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் வேர்ட் லிமிட் யூ ஷுட் யூஸ். ஏன்னா வேர்ட் லிமிட் சில குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன், உங்கள் போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி வெர்டிக்கல் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் போர்டு எக்ஸாமில் ஹரிசாண்டல் பேப்பர் தான் கொடுப்பாங்க. இட் இஸ் கால்டு லேண்ட்ஸ்கேப் பேப்பர். அந்த லேண்ட்ஸ்கேப் பேப்பரில் நீங்கள் இப்போ சாட்டுக்கு வச்சு இங்கே ஆரம்பித்து கட்ட 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 கட்டன்னு தெரிஞ்சதெல்லாம் எழுதிடக்கூடாது. சில குழந்தைங்களுக்கு சில ஹேபிட் இருக்கும், அவனுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், 2 mark செத்துச்சு. அவன் அந்த கதையவே ஃபுல்லாக எழுதிடுவான். கதை எழுதுகிறப்ப டைம் மேனேஜ் பண்ண முடியாது. 1.5 பக்கத்துக்கு எழுதிடுவாங்க 2 mark கொஸ்டினுக்காக. ஸோ குழந்தைகளாம் நீங்கள் 2 mark இருந்தால் 4 to 5 sentences எழுதுங்க. 6 mark or 5 marks இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 2 paragraph எழுதணும். இது வந்து லேண்ட்ஸ்கேப் பேப்பராக இருக்கலாம், 1.5 page யூ ஷுட் ரைட். தட் இஸ் வாட் மை இன்ஸ்ட்ரக்ஷன் டு மை சில்ட்ரன். அதான் என்னோட குழந்தைகளை நான் அறிவுறுத்துறேன். அடுத்து இன்னும் 5 நிமிடங்கள் அதற்குள்ளாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4th பாயிண்ட், அதுக்கு முன்னாடி ஹைலைட் த சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ். நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதின பிறகு உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த 4 வரிகளில் எது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, எது ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதை நீங்கள் ஸ்கேல் பென்சிலை வச்சு கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணும். ஒரு அறிவாளி மனோஜ்னு ஒருத்தர் தான் என்னோடய ஸ்டூடெண்ட் தேனியில். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? யூஸ்வலாக நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவான். கடைசியில் பேப்பரை பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா வேர்டையும் சதக்கு எல்லா வேர்டையும் அண்டர்லைன் பண்ணிட்டான். என்னடா தம்பி இப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்டால், சார் நீங்கள் தானே சார் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ண சொன்னீங்க. அப்படிலாம் பண்ணால் இரிட்டேட் ஆகிடுவாங்க டீச்சர்ஸ். கைண்ட்லி டோன்ட் டூ தட். ரைட்? அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுறது கரெக்டாக ஃப்ரேஸாக பார்த்து அண்டர்லைன் பண்ணுங்கள். எல்லா வார்த்தைகளையும் அண்டர்லைன் பண்ணக்கூடாது, எல்லா சென்டென்ஸையும் அண்டர்லைன் பண்ணக்கூடாது. ஃப்ரேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேர்டு. ஃப்ரேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சென்டென்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 3 வார்த்தையாக சேர்ந்துருக்கும், அதுதான் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணணும். அதே போல் யூஸ் நார்மல் வெக்காபுலரிஸ். ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் எதுவாக இருந்தாலும் உங்களோட அறிவாளித்தனத்தை அந்த இடத்துல காட்டிடவே கூடாது. நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், நான் நிறையா டிக்ஷனரியில் படிச்சிருக்கேன்ட்டு நிறையா வெக்காபுலரி நியூ யூஸ் பண்ணாதீங்க. ஃபெமிலியரான வெக்காபுலரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ சரியான வேர்ட் லிமிட். தென் யூ மஸ்ட் ஹைலைட் த சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தபடியாக டோன்ட் ஃபர்கெட் டு மென்ஷன் கொஸ்டின் நம்பர். ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம குழந்தைங்க, அது என்னோடய பிள்ளைங்க சூப்பராக எழுதுவாங்க, அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருப்பாங்க. பட் கொஸ்டின் நம்பரை மறந்துருப்பாங்க. இஃப் தெர் இஸ் நோ கொஸ்டின் நம்பர், என்டையர் ஆன்சர் வில் பி ஸ்ட்ரைக்கன் அவுட். எல்லா ஆன்சரையும் அடிச்சு விட்ருவாங்க. சரியா? அதனால் கொஸ்டின் நம்பரை போட மறந்துடாதீங்க. இது என்னுடைய ரொம்ப அன்பாக கேட்குறேன். அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன். கரெக்ட்லி டை த அடிஷ்னல் பேப்பர்ஸ். ஆர்வப்பட்டு அடிஷ்னல் பேப்பரை பறக்க விட்டுறாதீங்க. பறக்க விட மாட்டாங்க. யூ மஸ்ட் டை அப் கரெக்ட்லி. ஆர்டர் சீக்வெண்ட்லி யூ ஷுட் டை அப் த அடிஷ்னல் பேப்பர்ஸ். உங்களோட அடிஷ்னல் பேப்பர்ஸை கரெக்டாக கட்டிடுங்க. அடுத்தபடியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, ஸ்ட்ரைக் அவுட் த பிளாங்க் ஷீட். கண்டிப்பாக நீங்கள் எம்டிஆர் சில பகுதிகள் விடுவீங்க. இதெல்லாம் உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? பென்சிலில் ஒரே அடி. ஆல்ரெடி சிஸ்டர் சொன்ன மாதிரி யூ மஸ்ட் யூஸ் ஒன்லி ப்ளூ இங்க் பென். எந்த கலரையும் யூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தபடியாக டோன்ட் ரைட் irrelevant ஆன்சர். காந்திஜியை பற்றி கேட்குறாங்கன்னா காந்தியை பற்றி தான் எழுதணும். அந்த இடத்துல பக்கத்து வீட்டு கருப்புசாமி பற்றி எழுதிடக்கூடாது, எங்கிட்ட இருக்க ஸ்டீஃபன் ராஜை பற்றி எழுதிடக்கூடாது.
புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு லெசன் காந்திஜியோட செம்பரன் இன்சிடெண்ட் கேட்குறாங்கன்னா யூ மஸ்ட் ரைட் ஒன்லி செம்பரன் இன்சிடெண்ட், அதுக்கு மேலே நீங்கள் போயிடக்கூடாது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயம். அதே போல் சில ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்குது, சில ஸ்பெல்லிங் எரர் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. கவர்மெண்ட், அவேர்னஸ், அப்புறம் சிங்குலர் ப்ளூரல் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னு அன்போடு கூட கேட்கிறேன். கடைசியாக செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, இதுதான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏக்கு நீங்கள் 45 மினிட்ஸ் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். செக்ஷன் பியில் நீங்கள் கண்டிப்பாக 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். செக்ஷன் சி 1 hour கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லா குழந்தைங்களும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் முடிங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இறையாதே அமைதலாக இரு. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ பாஸ்டர்.